ശ്ലോകം 21. ഗർഭം ഗംഗാവസും പുത്രം സുഷുവേ ചാരുലോചന ജാതമാത്രം സുതം വാരി ചിക്ഷേപൈവം ദ്വിതീയകേ. ഗർഭം ഗംഗാ വസും പുത്രം സുഷുവേ ചാരുലോചന ജാതമാത്രം സുതം വാരി ചിക്ഷേപ ഏവം ദ്വിതീയകേ. கங்காதேவியாயிருக்கிற சந்தனுவோடு மனைவி கர்ப்பம் தரிச்சா. அழகான அந்த கங்கை வசுவ புத்திரனாயிட்டு பிரசவிச்சா. பிரசவிச்ச உடனே அந்த குழந்தைய அவள் கொண்டு போய் கங்கா நதியில தூக்கி வீசினா. ரெண்டாவது குழந்தை பிறந்தோடையும் இதே மாதிரியே அந்த குழந்தை பிறந்ததுமே தூக்கி கங்கா நதிக்குள்ள வீசினா. அஷ்டவசுக்கள் ஆல்ரெடி கங்காதேவி கிட்ட கேட்டுண்டதே ஆக்குமே இப்ப கங்காதேவி செஞ்சுட்டு இருக்கா. இந்த விஷயம் சந்தனுவுக்கு தெரியாது, அதனால அவருக்கு சங்கடம் வருது. ஸ்லோகம் 22. த்ரிதீயேத சதுர்த்தேத பஞ்சமே ஷஷ்ட ஏவஜ சப்தமே வாஹதே புத்ரே ராஜா சிந்தாபரோ பவத். த்ரிதீயே அத சதுர்த்தே அத பஞ்சமே ஷஷ்ட ஏவஜ சப்தமே வாஹதே புத்ரே ராஜா சிந்தாபரஹா அபவது. மூணாவது குழந்தையும் தூக்கி போட்டா, நாலாவது குழந்தையும் பிறந்த உடனே தூக்கி கங்கா நதிக்குள்ள வீசினா. அதே மாதிரி அஞ்சாவது குழந்தையும் ஆறாவது குழந்தையும் அந்த கங்கா நதியில பிரசவிச்ச உடனே தூக்கி போட்டா. ஏழாவது குழந்தையும் இதே மாதிரியே இந்த மனைவி தூக்கி போட்டோன ராஜா துக்கத்துல இனி என்னவாக்கும் பண்ணறது அப்படின்னு சிந்திச்சுண்டு தலையில கையும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு விட்டார். இவகிட்ட மறுத்து ஏதாவது சொன்னா இவ்வளவு ஓடி போயிடுவார். அதனால வாயை திறக்கவும் வழி இல்லை. இனி என்ன பண்ணறது? ஸ்லோகம் 23. கிம் கரோம்யத்ய வம்சோ மே கதம் ஸ்யாத் சுஸ்திரோ புவி சப்தபுத்ராஹ தானூனமனயா பாபரூபயா. கிம் கரோமி அத்ய வம்சோ மே கதம் ஸ்யாத் சுஸ்திரஹ புவி சப்தபுத்ரா ஹதா நூனம் அனயா பாபரூபயா. நான் இப்ப என்னவாக்கம் பண்ணட்டும் அப்படின்னு ராஜா குழம்பி நிக்கிறார். என்னோட வம்சம் ஃபுல்லா வாழ முடியாம என்னோட பரம்பரைகளை எல்லாம் தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு இருக்காளே, இதை நான் எப்படியாக்கும் பார்த்துட்டு நிற்பேன்? என்னோட வம்சம் எப்படியாக்கும் இந்த பூமியில நிலனுக்கும்? என்னோட குழந்தைகளை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு இப்படி 7 குழந்தைகளையும் தூக்கி போட்டுட்டாளே, என்னுடைய 7 குழந்தைகளையும் இந்த துஷ்ட பாபரூபிணி கொன்னு போட்டுட்டாளே. ஸ்லோகம் 24. நிவாரயாமி யதி மாம் த்யக்த்வா யாஸ்யதி சர்வதா அஷ்டமோயம் சுசம்பிராப்தோ கர்ப்போ மே மனசீப்சித. நிவாரயாமி யதி மாம் த்யக்த்வா யாஸ்யதி சர்வதா அஷ்டமோ அயம் சுசம்பிராப்தஹ கர்ப்பஹ மே மனசீப்சிதஹ. இவளை இப்படி செய்யாதே அப்படின்னு சொன்னாக்கா இவள் என்ன விட்டு ஓடி போயிடுவாள் அப்படிங்கிறது உறுதிதான். எனக்கு ஒரு குழந்தை உண்டாகணும், இந்த வம்சம் நிலநிற்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்போ இதா இவள் 8ஆவதும் கர்ப்பம் தரிச்சுட்டு இருக்கா. இவளோட வயசுக்குள்ள என்னோட 8ஆவது குழந்தையாக்கம் இருக்கு. 7 குழந்தைகளை தூக்கி கங்கா நதியில தூக்கி வீசின கொடூரையாக்கும் இவள். இப்ப மறுபடியும் இவளோட வயசுக்குள்ள என்னோட குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ராஜா கவலைப்படுறார். ஸ்லோகம் 25. நவாரயாமி சேதத்ய சர்வதேயம் ஜலே க்ஷிபேத் பவிதாவா நவாஜாக்ரே
സംശയോയം മമാദ്ഭുത ന വാരയാമി ചേത് അദ്യ സർവദാ അയം ജലേ ക്ഷിപേത് ഭവിതാ വാ ന വാ ച അഗ്രേ സംശയോ അയം മമ அல்புதஹ. இவகிட்ட அப்படி செய்யாதே சொன்னா குழந்தைய தூக்கி போடுறத நிப்பாட்டினா இவள் என்ன விட்டு போயிடுவள். இனி அவ சொல்லலை அப்படின்னா குழந்தைய தூக்கி போட்டு இவள் என்ன மனசை இன்னும் கவலைப்பட வைப்பாள். எனக்கு பரம்பரைகளே இல்லாம போயிடும். நான் இனி என்ன வாக்கம் செய்வேன்? எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே. 7 குழந்தைகளை கொன்னவளாக்கும் இப்ப நின்றுட்டு இருக்கா. வயிற்றுக்குள்ள 8வது குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய பிறந்ததும் ரெடியா தூக்கி தண்ணிக்குள்ள போடுறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கா. இந்த 8வது குழந்தைய இவள் தண்ணிக்குள்ள உறுதியா போடுவாள். நான் தடசம் பண்ணி நிப்பாட்டலை அப்படின்னா அதை அவள் செஞ்சே தீருவாள். இனியும் ஒருவேளை 9வது குழந்தை பிறக்குமா பிறக்காத அதையே தெரியாது. 8 குழந்தை ஆயாச்சு இப்போ. இனி 9வது குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் இவள் என்ன பண்ணுவன்னு தெரியாது. 7 குழந்தைகளை போட்ட கிராதகி இப்ப 8வது குழந்தைய கர்ப்பத்துல வச்சுட்டு என்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கா. நான் இனி என்ன பண்ணட்டும்? இந்த 8வது குழந்தைய எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு ராஜா யோசனை பண்றார். ஸ்லோகம் 26. சம்பவே பிஜதுஷ்டேயம் ரட்சயேத் வா ந ரட்சயேத் ஏவம் சம்சயிதே கார்யே கிம் கர்த்தவ்யம் மயாதுனா. சம்பவே அபி சதுஷ்டேயம் ரட்சயேத் வா ந ரட்சயேத் ஏவம் സംശയിതേ കാര്യേ കിം കർത്തവ്യം മയാ അതുനാ. ഇനി 9வது ஒரு குழந்தை உண்டானா அந்த குழந்தையையும் இந்த துஷ்டாய் கொல்லமாட்டான்னு என்னவாக்கும் ஒரு உறுதி. இப்படி சந்தேகத்தோடு கூடிட்டு ராஜா நிக்கிறார். இந்த விஷயத்துல நான் இனி என்ன பண்ணட்டும்? இந்த 8வது குழந்தைய எப்படியாவது காப்பாற்ற முடியாதா என்னால? இப்படி வாயடைச்சு நிக்கிறேனே, என் வாயை கெட்டி போட்டிருக்காளே, இப்படி ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்க வேண்டாம் இப்படின்னு எல்லாம் அவருக்கு தோணுறது. ஸ்லோகம் 27. வம்சஸ்ய ரக்ஷணார்த்தம் ஹி யத்ன கார்யபரோ மயா ததகாலே யதா ஜாத புத்ரோயம் அஷ்டமோ வசு. வம்சஸ்ய ரக்ஷணார்த்தம் ஹி யத்னஹ கார்யஹ பரஹ மயா ததஹ காலே யதா ஜாதஹ புத்ரஹ அயம் அஷ்டமஹ வசுஹு. வம்சம் நிலநிறுத்தணும் அப்படிங்கிறதாக்கும் இப்ப முக்கியமான விஷயம். 7 குழந்தைகளை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு கொன்ன துஷ்டையாக்கும் இங்க 8வது குழந்தைய வயத்துல வச்சுட்டு எங்கிட்ட சிரிச்சுட்டு நிக்கிறா. எப்படியாவது இந்த குழந்தைய எனக்கு காப்பாத்தியே ஆகணும். அப்படி இந்த குழந்தைய காப்பாத்தினாதான் என்னோட வம்சத்துக்கு ஒரு அவகாசி பரம்பரையாயிட்டு வந்து சேரும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறார். அதுக்கு நான் முயற்சி பண்ணத்தான் வேணும். அதுக்கு நான் இனி என்னவாக்கு முக்கியமா செய்யணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள டைம் வந்தோன 8வது வசுவ புத்திரனாயிட்டு அங்க கங்காதேவி பிரசவிச்சா. ஸ்லோகம் 28. முனேர்யேன ஹ்ருதாதேனூர் நந்தினி ஸ்ரீஜிதேன ஹி தம் திருஷ்ட்வா மிருபதி புத்ரம் தாமுவாஜ பதன் பதே. முனேஹே ஏன ஹ்ருதா தேனுஹு நந்தினி ஸ்திரீஜிதேன ஹி தம் திருஷ்ட்வா நிருபதிஹி புத்ரம் தம் உவாஜ பதன் பதே. வசிஷ்ட மகர்ஷியோடு அந்த
புத்திரி மாதிரி பாசத்தோடு கூடி வளர்த்தின அந்த பசுமாடு நந்தினி. அந்த நந்தினிய திருடிண்டு போறதுக்கு ரெடியா நின்ன மனைவியோடு பேச்ச கேட்டுண்டு அந்த நந்தினி பசுவை திருடறதுக்கு முயற்சி பண்ணின வசுவாக்கும் 8வது புத்திரனாயிட்டு இங்க கங்காதேவிக்கும் சந்தனுவுக்குமா பிறந்தது. அந்த புத்திரனை பார்த்துட்டு ராஜா தன்னோட மனைவியோடு காலில சாஷ்டாங்கமாயிட்டு விழுந்தார். பாபம் செய்யாதே, அந்த குழந்தைய விட்டுடு அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிட்டு. ஸ்லோகம் 29. தாசோஸ்மி தவ தன்வங்கே பிரார்த்தயாமி சுஜிஸ்மிதே புத்திரமேகம் புஷாம்யேனம் தேஹி ஜீவிதமத்யமே. எல்லாம் ஆல்ரெடி பிக்சட் ஆக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி பிக்சட் ஆக்கும். இந்த 8வது குழந்தைய கங்காதேவி கொல்ல போறதில்லை, ஆல்ரெடி சொல்லியிருக்கா. 8வது குழந்தைய சந்தனுவுக்கு வளர்த்தறதுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு வசுக்கள் கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு ஒரு காரணமாயிட்டு இங்க சந்தனு மகாராஜா கங்காதேவியோட காலில சாஷ்டாங்கமாயிட்டு விழுந்தது யாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த 8வது குழந்தை ஜெனிச்ச உடனே இறந்து போகாது அப்படின்னு வசிஷ்ட மாமுனியும் சாபம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். 8வது குழந்தை அப்படிங்கிறது தியோவாக்கும். நந்தினி பசுவை திருடறதுக்கு முக்கியமான காரணக்காரன் தியோவாக்கும். அந்த தியோவுக்கு ஹெல்ப் பண்ணின 7 சகோதரர்களாக்கும் ஜெனிச்ச உடனே மரணம் அடைஞ்சா. இந்த 8வது புத்திரனான தியோவு கொஞ்ச காலம் ஸ்திரீ சங்கமமே இல்லாதக்கு இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிறதாக்கும் விதி. அதுபடிதான் காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதுக்கு ஒரு ஹேதுவாயிட்டு இப்போ சந்தனு மகாராஜா மனைவியோடு காலில விழுந்தார் அப்படிங்கறதான் நம்ம பார்த்தோம். தாசஹா அஸ்மி, தவ தன்வங்கி பிரார்த்தயாமி சுஜிஸ்மிதே புத்திரம் ஏகம் புஷாம் ஏனம் தேஹி ஜீவிதம் அத்யமே. அழகான என்னோட மனைவி, உன்னோட தாசனாக்கும் நான். இதா பாரு, உன் காலில விழுந்து கிடக்கேன். நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு குழந்தைய நான் வளர்த்திக்கட்டுமா? 7 குழந்தைகளை நீ தூக்கி போட்டு கொன்னாய் தண்ணிக்குள்ள. என்கிட்ட கொஞ்சம் கருணைய காட்டேன். இந்த ஒரு குழந்தையாவது எனக்கு வளர்த்தி எனக்கு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பை கூட. என்னோட வம்சமே நின்று போயிடுமே இந்த குழந்தையும் நீ கொன்னானாக்கா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். ஸ்லோகம் 30. ஹிம்சிதா சப்தபுத்ராமே கரபோருத்வயா சுபா அஷ்டமம் ரட்ச சுஸ்ரோணி பதாமி தவ பாதயோஹ. ஹிம்சிதா சப்தபுத்ராஹ மே கரபோரு त्वया शुभा अष्टमं रक्ष सुस्रोणि पदामि तव पादयोः. அழகி, யோகியர்களாயிருக்கிற 7 குழந்தைகளை நீ தண்ணியில தூக்கி போட்டு கொன்னாய். ഞാൻ കമാന്ന് ഒരു വാർത്ത പേശലേ, ഒന്നെ തടുക്കവും ഇല്ല. പാത്തിൻ്റെ നിന്നെ എന്നോട് ഹൃദയം ഇപ്പടി പൊട്ടി പോറത്. എൻ കുഴന്തകളെയെല്ലാം ഇപ്പടി നീ കൊല്ലറത പാത്തിട്ട് இந்த 8வது குழந்தையாவது நீ காப்பாத்திடு. நீ என்ன அளவுக்கு அழகியாக்கும், நீ ரொம்ப நல்லவளாக்கும். நான் உன்னோட காலில் விழுந்து கெஞ்சறேன், என்கிட்ட கருணை காட்டு. ஸ்லோகம் 31. அந்யத்வை பிரார்த்திதம் தேத்ய ததாம்யதஜ குர்லபம் வம்சோ மே ரட்சணீயோத்ய த்வயா பரமசோபனே. அந்யத் வை பிரார்த்திதம் தே அத்ய ததாமி அத ச துர்லபம்
வம்சஹ மே ரட்சணீயஹ அத்ய त्वया பரமசோபனே. நீ கேட்கிற வேற என்ன வேணாலும் நான் உனக்கு தரேன், இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்து விடு, இதை மட்டும் கேட்டுப்படாதே கொல்லணும் சொல்லிட்டு நீ என்கிட்ட வேற என்ன வேணுமானாலும் இந்த குழந்தைக்கு பதிலா கேட்டுக்கோ. என்னோட வம்சத்தை நிலநாட்டுறதுக்கு இந்த குழந்தையாவது என்கிட்ட குடே அப்படின்னு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சறார் சந்தனு. ஸ்லோகம் 32. அபுத்ரஸ்ய கதிர்நாஸ்தி ஸ்வர்கே வேதவிதோ விது தஸ்மாதத்ய வராரோஹே பிரார்த்தயாம்யஷ்டமம் சுதம். அபுத்ரஸ்ய கதிஹி ந அஸ்தி ஸ்வர்கே வேதவிதஹ விதுஹு தஸ்மாத் அத்ய வராரோஹே பிரார்த்தயாமி அஷ்டமம் சுதம். புத்திரன் இல்லாதவனுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு வேதஜர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அழகி எனக்கு மோட்சம் கிடைக்கணும், சொர்க்கத்துக்கெல்லாம் போனோம், அதனால இந்த 8வது குழந்தைய எனக்கு தந்துடு, தந்துதான் ஆகணும், வேற வழி ஒன்றும் இல்லை. பும் அப்படிங்கிற நரகத்திலேருந்து காப்பாத்துறவனாக்கும் புத்திரன், நீ இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தாதான் இந்த நரகத்துக்கு போகாதைக்கு நான் தப்பிச்சுக்க முடியும், அதனால இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு தந்தே ஆகணும். ஸ்லோகம் 33. இத்யுக்தாபிக்ருஹீத்வாதம் யதா கந்தும் சமுல்சுகா ததா சகுபிதோ ராஜா தாமுவாஜாதி துக்கிதா. இதி உக்தஹ அபி கிருஹீத்வா தம் யதா கந்தும் சம் உல்சுகா ததா சகுபிதஹ ராஜா தம் உவாஜ அதிதுக்கிதஹ. இப்படி சொன்னதை கேட்டுட்டும் தன்னோட மனைவி குழந்தையையும் தூக்கிண்டு போறதுக்கு ரெடி ஆனோன ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு ராஜா கோபத்தோடு கூடிட்டு தன்னோட மனைவிட்ட இப்படி சொன்னார். இத்தனை நேரம் கெஞ்சி பார்த்தார், காலில் விழுந்து பார்த்தார், ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தார், இதுக்கொன்னும் இவள் அடங்கிட்டில்லை. அதனால கோபம் தலைக்கு ஏறிடுத்து ராஜாவுக்கு. ஸ்லோகம் 34. பாபிஷ்டே கிம் கரோம்யத்ய நிரயான்ன பிபேஷி கிம் காசி பாபகராணாம் துவம் புத்ரி பாபரதா சதா. பாபிஷ்டே கிம் கரோமி அத்ய நிரயான் ந பிபேஷி கிம் காசி பாபகராணாம் துவம் புத்ரி பாபரதா சதா. பாபிஷ்டே குருவலான பிரவர்த்திகளை செய்யறவளே, உனக்கு இப்படியெல்லாம் செய்யறதுக்கு மனசு வந்ததே, இந்த 8வது குழந்தைய தூக்கிண்டு நீ எங்கேயாக்கும் போறாய், என்ன செய்யறதுக்காக்கும் உன்னோட പരിപാടി, என்னவாக்கும் உன்னோட பிளான், நரகத்தை கூடியும் உனக்கு பயம் இல்லையா, பாபம் செய்யறவாளையெல்லாம் நரகத்துல போட்டு வறுப்பா, அது உனக்கு தெரியாதா, அப்படி இருக்கிற நரகத்தை கூடியும் உனக்கு பயம் இல்லையா, எப்பவுமே பாபம் செஞ்சுட்டு இருக்கிற நீ ஏது மகாபாபியோடு புத்திரியாக்கும், இந்த அளவுக்கு பாபம் செஞ்சுட்டு நீ நடக்கணுமானா உன்னோடு அந்த பிறவிக்கு காரணமாயிருக்கிற அப்பா அம்மா எல்லாம் எந்த அளவுக்கு பாபிகளாயிருக்கணும். ஸ்லோகம் 35. யதேச்சம் கச்சவாதிஷ்ட புத்ரோ மே ஸ்தீயதாமிஹ கிம் கரோமி त्वया पापे वंशान्तकरयानय. यदा इच्छं गच्छ वा तिष्ठ पुत्रः मे स्तीयदाम् इह किं करोमि त्वया पापे वंश अन्तकरया अनया. உன்னோடு இஷ்டப்படி நீ எங்க வேணுமானாலும் பொக்கியோ, உன்னை நான் தடுக்க ஒன்னும் மாட்டேன், அப்படி இல்லைன்னா நீ இங்க நின்னுக்கோ, அதுக்கும் எனக்கு பிரச்சனையொன்னும் இல்லை. ஆனா என்னோட குழந்தைய நீ கொண்டு போகப்படாது, என் குழந்தைய கொல்லவும் கூடாது, என் குழந்தைய இங்க விட்டுட்டு நீ எங்க வேணுமானாலும் வைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த குழந்தையோடு கூட்டிட்டு நீ என் கூட வாழ்ந்துக்கோ,
நீ அவனோட சௌகரியப்படி செஞ்சுக்கோ. பாபிஷ்டே, பாவம் செய்யறவளே, வம்சத்தை முடிக்கிற ஒன்ன நான் இனி என்னவாக்கும் செய்வேன் எனக்கு தெரியலையே. என் குழந்தைகளொന്നും இனி கொல்லறதுக்கு நான் ஒன்னும் அனுமதிக்க மாட்டேன். இந்த 8வது குழந்தைய உன்னை கொல்லவே விட மாட்டேன். நீ இங்க இருந்தாலும் சரி, எங்கூட வாழ்ந்தாலும் சரி, என்னை விட்டு ஓடி போனாலும் சரி, எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. என் குழந்தைக்கு மட்டும் ஒன்னும் சம்பவிக்கப்படாது. ஸ்லோகம் 36. ஏவம் வததி பூபாலே சா கிரஹீத்வா சுதம் சிசும் கச்சந்தி வஜனம் கோப சம்யுதா தமுவாஜஹ. ஏவம் வததி பூபாலே சா கிரஹீத்வா சுதம் சிசும் கச்சந்தி வஜனம் கோப சம்யுதா தம் உவாஜஹ. சா அவள், அந்த ராஜாவோடு மனைவி, குழந்தையான புத்திரனை தூக்கிண்டு நிக்கிறத ராஜா இப்படி சொன்னதை கேட்டோன ராஜா கிட்ட கோபத்தோடு கூடிட்டு இப்படி சொன்னா. ஸ்லோகம் 37. புத்திர காமாசுதம் த்வேன பாலயாமி வனே கதா சமயோ மே கமிஷ்யாமி வஜனம் ஹன்யதா கிருதம். புத்திரகாமா சுதம் து ஏனம் பாலயாமி வனே கதா சமயஹ மே கமிஷ்யாமி வஜனம் ஹி அன்யதா கிருதம். எனக்கும் குழந்தைய வளர்த்தணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. 7 குழந்தைகளை நான் தூக்கி போட்டு கொன்னது விதியாக்கும். இந்த குழந்தைய வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இந்த குழந்தைய தூக்கிண்டு வனத்துல கொண்டு போய் நான் வளர்த்திக்கிறேன். எனக்கு போகிறதுக்கான டைம் ஆயாச்சு. நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதுனால உங்களை விட்டு நான் இப்பவே போயிடுவேன். ஸ்லோகம் 38. கங்காமாம் வை விஜானீஹி தேவ கார்யார்த்தமாகதா வசவஸ்து புரா சப்தா வசிஷ்டேன மகாத்மனா. கங்காம் மாம் வை விஜானீஹி தேவ கார்யார்த்தம் ஆகதாம் வசவஹ து புரா சப்தா வசிஷ்டேன மகாத்மனா. தேவகாரியம் சாதிக்கிறதுக்காயிட்டு வந்த கங்கையாக்கும் நான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அஷ்டவசுக்களுக்கு அம்மாவாகிறதாக்கும் என்னோட டியூட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த அஷ்டவசுக்களில 7 குழந்தைகள் ஜெனிச்ச உடனே அவளை கொல்ல வேண்டியதாக்கும் என்னோட டியூட்டி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த 8வது குழந்தைக்கு இப்போதைக்கு ஒன்றும் மரணம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த 8வது குழந்தை இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் முன்னால மகாத்மாவான வசிஷ்ட மகர்ஷி வசுக்களை சபிச்சதுனாலேயாக்கும் இப்படி எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு கங்காதேவி சந்தனு மகாராஜா கிட்ட சொல்றா. ஸ்லோகம் 39. பிரஜந்து மானுஷீம் யோனீம் ஸ்திதாம் சிந்தாதுராஸ்து மாம் திருஷ்ட்வேதம் பிரார்த்தயாமாசூர்ஜனனீனோ பவானகே. பிரஜந்து மானுஷீம் யோனீம் ஸ்திதாம் சிந்தாதுரஹ அஸ்து மாம் திருஷ்ட்வா இதம் பிரார்த்தயாம் வசுஹு ஜனனி நஹ பவ அனகே. மனுஷ யோனிகளில ஜனிக்கட்டும் அப்படின்னு வசிஷ்ட மாமுனி அஷ்டவசுக்களுக்கு சாபம் கொடுத்தார். அதுல சங்கடப்பட்டு அவ கங்கா தீரத்துல இப்படி நடந்தோன அந்த டைம்ல எனக்கும் பிரம்மா கிட்ட இருந்து ஒரு சாபம் கிடைச்சிட்டு நானும் சங்கடத்தோடு கூடிட்டு ஒரு மனுஷ ரூபம் எடுத்துட்டு அந்த கங்கா தீரத்துல நடந்த டைமா இருந்தது. அப்படி என்ன பார்த்த அந்த வசுக்கள் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா அவளுக்கு
அம்மையாயிட்டு நான் வரணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணினா. பாவமில்லாத கங்கே, எங்களுக்கு அம்மாவாயிட்டு நீங்களே வரணும் அப்படின்னு அஷ்டவசுக்கள் எங்க கிட்ட கேட்டுண்டா. எங்கிட்ட கேட்டதுனாலயாக்கும் நான் இப்படி அவளுக்கு அம்மையாயிட்டு வந்தேன். அவ சொன்னபடி 7 குழந்தைகளை தூக்கி தண்ணியில போட்டாச்சு. 8வது குழந்தையான இந்த குழந்தைக்கு மரண சமயம் ஒன்றும் வந்துட்டு இல்லை. கொஞ்ச வருஷ காலம் இப்படி தீர்க்க ஆயுளோடு கூடிட்டு இந்த பூலோகத்துல ஸ்திரீ சங்கமம் இல்லாதக்கு, கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்காதக்கு இந்த குழந்தை ஜீவிக்கும். ஸ்லோகம் 40. தேபியோ தத்வா வரம் ஜாதா பத்னி தே மிருபசத்தம தேவகார்யார்த்த சித்தியர்த்தம் ஜானீஹி சம்பவோ மம. தேபியः தத்வா வரம் ஜாதா பத்னி தே மிருபசத்தம தேவகார்யார்த்த சித்தியர்த்தம் ஜானீஹி சம்பவஹ மம. ராஜஸ்ரேஷ்டா சந்தனு மகாராஜாவே, நான் சொல்றத கேளுங்கோ அப்படின்னு மனைவி சொல்லறா. இந்த அஷ்டவசுக்களுக்கு அவளுக்கு அம்மாவாயிட்டு வரேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு நான் உங்களோட மனைவி ஆயிட்டு வந்தேன். தேவகாரியம் சாதிக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் என்னோட ஜனனம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ.